ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 322 சீரியலில் நடந்ததை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போன தடவை எதில் முடிச்சோம் அப்படின்னா, ஜனனி வந்து அந்த குணசேகரன் காலில் விழுந்து எப்படியாவது சக்தியை காப்பாற்றிருங்க, சக்தியை விட்டுருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இப்போ அதோடைய கண்டினியூ என்னென்னு பார்க்கலாம். அப்படியே குணசேகரன் காலில் விழுந்து எப்படியா சக்தியை விட்டுருங்க, சக்தியை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கள் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் உங்கள் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன், அவர்கிட்ட சொல்லிடுறேன், சக்தி எதுவும் தலையிட மாட்டார், உங்கள் ரகசியத்தை எதுவுமே நாங்கள் எதுவும் மறைக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம், எதுவுமே தெரியாது, நான் அந்த வீட்டை விட்டு கூட போயிடுறேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி காலில் விழுகிறாங்க. ஆனால் பட் அவர் கேட்குற மாதிரி இல்லை. உடனே அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அந்த பாருங்கம்மா, இவளுகளே என் தம்பியை பிரச்சனையில் மாட்டி விட்டு கடைசியில் இவளை நான் தான் கடத்துன்னு சொல்லி என் மேலே பழிய போடுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குணசேகர அவங்க அம்மாவுக்கு முன்னாடி ஒரு நாடகத்தை போடுறாப்புல. உடனே அவங்க அம்மா அழுகிறாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கே, இப்படியே சக்தியை பாடுறா, எப்படியாவது இவனை காப்பாற்றுறா, பெரியவனே சக்தியை காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த அம்மாவுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே ஞானமும் கதிரும் அவங்க அம்மாவுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. உடனே மறுபடியும் அந்த கெஞ்சுறாங்க. ஜனனி வந்து குணசேகரன் காலில் விழுந்து கெஞ்சுறான், என் சக்தி எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் தான் என் உயிர் என் வாழ்க்கையே அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் குணசேகரன் கண்டுக்கவே இல்லை. உடனே மறுபடியும் எழுந்திரிச்சு ஞானத்துக்கிட்ட போய், மாமா எப்படியாவது சக்தியை காப்பாற்றுங்க, அவர் உங்கள் ரத்தம் தானே உங்கள் தம்பி தானே, எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சிட்ருக்காங்க. பட்டு ஞானம் வந்து ஒரு சின்ன எமோஷ்னல் ஆகி ஏதோ பேச வராப்பில். அதுக்குள்ளே கதிர் எழுந்திரிச்சு வந்து, ஏய் என்னத்தை புலம்பி தள்ளிட்டு இருக்கீங்க, சும்மா இருக்கிறவனே ஏதோ என்னத்தையா தூண்டி விட்டுட்டு பிரச்சனையில் போய் மாட்ட வச்சுட்டு இப்போ கடைசியில் சக்தியை காப்பாற்று, ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினா எங்கிட்ட காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி கதிரை ரொம்ப டென்ஷனாகி கத்துறாப்புல. மாமா எப்படியாவது காப்பாற்றுங்கம்மா, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜனனி அழுதுகிட்டே காலில் விழுந்திருக்காங்க. உடனே குணசேகரன் சிச்சி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்ட்டாப்புல. எந்திரிச்சு நின்ற உடனே சொல்கிறாப்புல, நீ மேலே வா, என் ரூமுக்கு வா, உங்கள்கிட்ட நான் தனியாக நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாப்புல. உடனே ஜனனி பின்னாடியே போயிடுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன தனியாக பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாப்புல மேலே. அப்படி ஜனனி பின்னாடி போகிறாங்க. ரூமுக்குள்ளே போன உடனே கதவை அடைச்சிட்டு, இந்த மாதிரி நான் தான் கடத்திருப்பேன், நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி குணசேகரன் கேட்குறாப்புல. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சரி அதை விட நான் சக்தியை காப்பாற்றுறது என் பொறுப்பு, அவன் என் தம்பி, என் மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்த என் தம்பி, காப்பாற்றுறது என் பொறுப்பு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, வீடியோ என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, இதை தவிர வேறு என்னென்ன உங்கள்கிட்ட என்னை சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே குணசேகரன் மறுபடியும் சொல்கிறாப்புல, நீ வேறு எதுவும் சொல்லேன்னு சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா, சக்தி இந்த மாதிரி நிலைமையில் பார்த்ததுக்கப்புறமா நீ போய் சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லி ஒரு டபுள் மீனிங்கில் கேட்குறாப்புல. சக்தி எதாவது பண்ணிடுவே அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்கில் கேட்குறாப்புல. கேட்டவுடனே ஜனனி சொல்கிறாங்க, இல்லை ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, என்ன வாய்ஸ் மெசேஜ் போட்டு காட்டு அப்படின்னு சொன்னோடனே ஃபோனில் போட்டு காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா ஈஸ்வரி வந்து பேசுகிறது டைலாக் இருக்குது. அதாவது, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், எனக்கு என்ன உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு முழுக்க காரணம் குணசேகரன் மட்டும்தான், அவனை தான் நீங்கள் கைது பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசுன மாதிரி வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. இதை கேட்ட குணசேகரன் அப்படியே ஆத்திரத்தில் அப்படியே ஆத்திரமாக கோவப்பட்டிருக்காப்புல. இதானே, இதை தவிர வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி ரெண்டே என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வீடியோ என்கிட்ட இல்லை, இன்னும் எனக்கு 3 நாள் வேணும்ட்டே அப்படின்னு சொன்னோன்னே, இன்னும் 3 நாள் வேணுமா, ஏன் இல்லை வீடியோ என்கிட்ட இல்லை, வெளியில் இன்னொருத்தவங்க தான் இருக்குது, அதைத்தான் வாங்க போயிட்டுருந்தேன், இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே, சரி இன்னும் 3 நாள் தானே, இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, இதுக்கு மேலே வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது, அதுக்கப்புறம் வீடியோ தரல அதுதான் பிரச்சனை பண்ணேன்னா அப்புறம் சக்தியோட உயிருக்கு நான் கேரண்டி கிடையாது, சரியா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்படியே ஜனனியை ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தான் அப்படியே காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதே மாதிரி தான் அறிவுக்கரசியும் என்கிட்ட ஏதோ ஒன்று வச்சு மிரட்டிகிட்டு இருந்தா, அவள்கிட்ட அந்த இதை வாங்கிட்டு இப்போ அவள் எங்கே கிடக்கிறான்னு தெரியுமில்ல, பார்த்துக்க, கவனமாக இருந்துக்க, சக்தியை காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொல்கிறாப்புல. சொன்னோன்னே, சரி நான் இப்படியா வந்து கொடுத்துட்றேன், அப்புறம் சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. கரெக்டாக கதவுக்கிட்ட போனோடனே, இங்கே வா திரும்ப வா அப்படின்னு சொன்னோடனே திரும்ப வந்துட்டாங்க. வந்தோடனே, இந்த மாதிரி நீ 3 நாள் எங்கே வேணால் போய்க்க, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வேறு யாரும் எங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, அப்படி போனாங்க சக்தியோட உயிருக்கு நான் கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாப்புல. அப்புறம் கடைசியில் இதை யோசித்து மறுபடியும் வர சொல்கிறாப்புல. என்ன கேட்குறாப்புல அப்படின்னு பார்த்தா, நீ தான் பெரிய அறிவாளியாச்சு, நான் தான் சக்தியை கடத்தினேன்னு உன்னால் இன்னமும் நம்ப முடியுதா, என்ன நான் தான் சக்தியை கடத்தினேன்னு உறுதியை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாம் நம்புறேன்னு சொன்னோன்னே, நான் உனக்கு ப்ரூஃபே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறாப்புல.
இதில் ஸ்பீக்கரில் ஆன் பண்ணி கேட்குறாப்புல. அது யாருன்னு பார்த்தா சக்தி கூட ஏற்கனவே சக்தி ஜனனி கூட சண்டை போட்ட அந்த இன்னொரு பையன். அந்த இன்னொரு பையன் பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம் வரல, ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாப்புல. இந்த பையன் தான் அப்படின்னு. எடா எப்படா இருக்க, எங்கே சக்தி என்ன இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி சக்தியை தலைகளாக கட்டி தொங்க விட்டு அந்த வீடியோவை ஜனனிக்கு அனுப்பிச்சிட்டேன். இந்நேரம் ஜனனி கதறி பதறி இருப்பா அப்படின்னு சொன்னோடனே ஜனனி ஃபோன் அந்த ஸ்பீக்கரில் போட்டனால கேட்டுகிட்டே இருக்கா. உடனே கட் பண்ணிட்டாப்புல குணசேகரன் கட் பண்ணோடனே சக்தி பேச வராங்க, அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாப்புல. பார்த்துக்கிட்டியா, இவ்வளோ தூரம் எனக்கு கட் பண்ண தெரிஞ்ச எனக்கு சக்தி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியும்ல. அதனால் சக்தியை பார்க்க வேண்டியது, பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சரியா, நான் சொல்லிட்டேன். இன்னும் நீ தான் இந்த 3 நாளுக்குள்ளே எனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லி போயிட்டாங்க. கீழே 2 பேரும் போகிறாங்க. குணசேகரன் நேராக போய் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டாப்புல. உட்காந்தோடனே அப்படியே ஜனனி என்னாச்சுமா ஏதாச்சுமான்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அவர் ஜனனி எதுவுமே சொல்ல மாட்டேறா. அக்கா என்கிட்ட எதுவுமே கேட்காதுங்க, நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. ஏம்மா நீ போய் அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்த, இப்போ வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறேன், இன்னும்மா ஏதாவது யாருக்கும் சொல்லாட்டே எங்களுக்கு மட்டுமா தெரிகிற மாதிரி ஏதாவது சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏக்கா என்கிட்ட எதுவுமே கேட்காதுங்க, என்னால் எதுவுமே பேச முடியல, ஆனால் தயவுசெய்து நீங்கள் இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க, வீட்டில் என்ன நடந்தாலும் புரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. என்ன நடந்தாலும்னா சக்திக்கு எதுவும் ஆயிடுச்சாப்பா, என்னப்பா எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏக்கா நான் சொல்கிறேன், என்கிட்ட எதுவுமே கேட்காதுங்க, நான் வீட்டை விட்டு போகிறேன், இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாட்சி அம்மன் முன்னாடி போய், ஏக்கா நீங்கள் 3 பேர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, தர்ஷினி நீயும் தான், வீட்டில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில் யாருமே போகக்கூடாது, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜனனி கேட்குறா. எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. குணசேகரன் கேட்டுகிட்டே இருக்காப்புல. இதோடய அந்த எபிசோடு அப்படியே முடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்த எபிசோடில் இன்னும் இது ஜனனி வீட்டை விட்டு வெளியில் போய் எங்கெங்கே சக்தியை தேட போகிறாளா, இல்லை எதுவும் ஆப்போசிட் டீம் வந்து சக்தியை எதுவும் காப்பாற்றுவாங்களா, என்ன எதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குணசேகரன் சக்தி எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் டீம் வந்து குணசேகரனுக்கு எதிராளியாக உள்ள டீம் வந்து சக்தி காப்பாற்றிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.